ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு தான் அன்றைக்கி நான் சொன்னேனே கடைசியில் அடுத்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து அன்பாக்சிங் பண்ணுற பிளாக் உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். ட்ரெயினில் சண்டை போட்டு வந்தோம். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. கொஞ்சம் லைட்டாக கால் வலி இருக்கும். புதுசாக இருக்கே தல்காணி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கம் ஹியர். இதோ வந்துட்டேன். வயசாயிடுச்சு, முட்டி போட்டு நிற்க முடியல. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். இது கொட்டி நான் ஒல்லி ஆயிடுவேன். ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி ஆயிடும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க அடிக்கடி கரண்ட் கட் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது. ஷர்மிளா, என்ன மேடம் தூங்கின்னு இருக்கீங்க? இன்னும் நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன்னு இன்னும் கலாய்க்கிறேன். தூங்கின்னு இருக்கீங்க? நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு தான் அன்றைக்கி நான் சொன்னேனே கடைசியில் அடுத்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து அன்பாக்சிங் பண்ணுற பிளாக் உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். க்ளோசிங்கில் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக தான் அனைத்து பொருட்களும் இங்கே வந்துட்டு இப்படி ஏல ஓடுற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மங்களகரமாக ஆரம்பிப்போம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்ட அது சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு பரவாயில்ல, பொருள் வைக்கிறதுக்கு இடம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு வரவங்களோட பொருள் எல்லாம் ஓரமாக வைங்க, எங்கள் பொருள் தான் ஃபஸ்ட்டு வந்தது, நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிப்போம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ட்ரெயினில் சண்டை போட்டு வந்தோம். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணீங்கன்னா நான் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. சாரி, எனக்கு தெரியாது. என்னாலும் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ஊரை விட்டு வந்தாலுமே நம்ம வந்து கடவுளை மறக்கக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்பா வாவ் மங்களகரமான ஓப்பனிங். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு சாமியோட ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி சாக்கா பெட் ஃபுல்லாக. எனக்கு என்ன பயம்னா எங்க கண்ணாடி ஏதாவது உடைஞ்சிரும். இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றது கண்ணாடி எல்லாம் கிராக் விட்டுருமோ அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம். இது இந்த பார்சல் என் பக்கத்தில் தான் இருந்தது. ஐ மீன் ஆமாம், இந்த லக்கேஜ் இந்த பக்கம் கேமரா திரும்பவே இல்லாமல் எப்படி தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஓகே, எப்படி இருக்கு? ஸோ எந்த ஊரில் இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு சாமியை பயங்கரமாக உழுந்து கும்பிடுவோம். அதுவும் இல்லாமல் சொல்லலாம் இது வேர்ல்டு கடவுள் தானே, அதனால நம்ம எங்கே வேணாலும் வச்சு கும்பிடலாம். 5 important gods. ஆமாம். ஓகே, ஸோ ஓப்பனிங்கே நாங்கள் மங்களகரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. இவங்கள தான் நாங்கள் பத்திரமா கூப்பிட்டு வந்தோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் டவுட்டு இந்த வெள்ளை மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. வெள்ளை மூட்டையில் தான் நான் காட்டுறேன். இந்த தலைக்கணியை நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா காலில் தலைக்கணி இல்லாமல் என்னால் படுக்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக கால் வலி இருக்கும். புதுசாக இருக்கே தல்காணி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. அது காலில் வச்சு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம். ஓகே, எங்கள் ஊர் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், நேபாள்னாலே பயங்கரமாக வந்துட்டு குளிரில் இப்போ கூட வெயில வந்துட்டு சுத்தமாக போய் நிற்க முடியாது. ஒரு மாதிரி பனிமூட்டமாக தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆனால் ஒரு மாதிரி மங்கலாக ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்கும். ஸோ அந்த பனிமூட்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பெட்ஷீட் வாங்கிட்டு வரணும். ஓகே, லெட் அஸ் கால் மை டாடி. அவன்ஸ் எடுக்கவே முடியாது. ஹெல்பிங் ஒச்சடியாத தாண்டி. ஓகே, இல்லைங்க உட்காந்து நல்லா வேலைக்கு ஆகாது. கமான், துக். நீ ஏஞ்சிடுமா? என்ன தூக்குன்னு சொல்கிறேன்? என்னதான் நான் தூக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தோம். ஓ மை காட், இது எப்படி ஆச்சுன்னா பெட்ஷீட் விற்கிறோம் ஆடு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு 2 பேர் போத்திக்கிட்டு தூங்குற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு பெரிய மூட்டை இந்த பெட்ஷீட் தாங்க ஆயிடுச்சுங்க. பட் ஆனால் இது ஆக்சுவலி என்ன ஒரு ப்ளஸ்ன்னா பார்க்கறதுக்கு தான் பெரிய மூட்டையாக இருக்கும். தூக்குறவங்களாம் இன்னும் எதுவுமே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. கரெக்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கும் போது இடம் பத்தலை. வாங்க அடுத்தது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோமே, இதுனா தெரியுமா? இது வந்துட்டு கண்ணாடி கப்பு, டீ குடிக்கிற கப்பு. ஸோ இதையும் ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மூட்டை உடையில எதுவும் உடையில நீ ஏன் இங்கே கீழே போட்டு உடைக்காமல் இருந்தால் சரி. ஸோ இந்த மாதிரி சின்ன நீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது அடுத்தது அதே மாதிரி இருக்கும். டாடி பிடிச்சி இழுங்க, பின்னாடி கவரை நில்லுங்க. எவ்வளோ சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதை வந்து சாதாரணமாக அப்படி பண்ண முடியாது.
இது வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துடுவீங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்ஸி அது உள்ளே போட்டு ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மிக்ஸியோட மிஷின் உடஞ்சிடும் இல்லையா, கண்ணா பின்னாடி தூக்கி போட்டால். அதனால இதுக்குள்ளே சேஃபாக பத்திரம் பட்டு எடுத்துன்னு வந்திருக்கோம். இது யூஸ் பண்ண மிக்ஸி தான். ஸோ இதனால் நீங்கள் தேவைப்படமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். நீங்கள் நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் ஓட்டலாம், என்ன நீங்கள் இந்த மைண்டில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, அங்கே கிடைக்காதான்ட்டு. கிடைக்கும், இருந்தாலும் நாங்கள் இப்போ வீட்டில் அதை யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் எடுத்துன்னு வந்திருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், பெரிய பெட்ஷீட் 2 பேர் போத்திக்கலாம். அம்மா இது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எங்கேருந்து சொல்லிட்டோமா கடை பேர் சொன்னேன், நீங்கள் அசந்துடுவீங்க. எல்லாருக்கும் தெரியும், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் சரவணா ஸ்டோர், பொருஷவாக்கம். எஸ், ஆமாம், அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது குவாலிட்டி. நம்ம ஆக்சுவலி அந்த இடத்துல போகிறதுக்கே யோசிப்போங்க, குவாலிட்டி இருக்காது அது இருக்காது. ஆனால் தேடினீங்கன்னா சரியான குவாலிட்டி, பயங்கரமாக இருக்குது மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் எங்கெங்கேயோ தேடிட்டு கடைசி எங்களுக்கு அங்கே தான் வந்துட்டு செம்ம குவாலிட்டியாகவும். சவுகார்பேட்லாம் போனோம், இதோட தின்னாக இருந்தது, ஆனால் காஸ்ட்லியாக இருந்தது. பட் இது வந்து திக்காகவும் இருக்குது, செம்ம அஃபோர்டபுளாகவும் இருக்குது. எங்கள் குளிருக்கு ஓரளவுக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, 2 கலர் எடுத்து வந்திருக்கோம். பிங்க் கலர் எனக்கு, பிங்க் கலர் எனக்கு. நம்ம 2 பேருமே ஒன்றா தான் பண்ண போகிறோம். சாலா நீ யாருடா? அடுத்தது இந்த பச்சை கலர் பேக்கில் என்ன இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் கம் ஹியர். இதோ வந்துட்டேன். வாவ், இம்பார்ட்டன்ட். எஸ், ஆமாங்க, குக்கர் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். புது குக்கரு, 6 லிட்டர் குக்கர், ஸ்டீல் குக்கர். இதுவும் உங்க கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலுமே நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். இந்தியன் ப்ராடக்ட் இஸ் பெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியம், இது ரொம்ப முக்கியம் மேன். இந்த பானை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம், பானை வந்து எடுத்தாலே ஒரு மாதிரி புதையெல்லாம் காசாக வரும். இங்கே அப்படி கிடையாது. துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபுல்லாக பானை உள்ள போட்டு ரொப்பி, இது எல்லாமே துணி தான். ஸோ இது ஃபுல்லாகவே பானை உள்ள இடம் அடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இப்படி துணி எல்லாம் ரொப்பி எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சரி ஷாப்பிங்குன்னு போனோம், எக்ஸஸாக காசு இருந்தது, அவங்க ரிட்டன் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால ஃப்ளோர் மேட் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த 100 ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளோர் மேட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ 2மே ஒரே கலர் தான், பர்பிள் கலர். ஸோ ஃப்ளோர் மேட் யூஸ்ஃபுல். ஆமாம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தா எல்லாம் என் துணி தான். ஸோ அந்தளவுக்கு துணி எல்லாம் வீட்டில் போடுற துணி தான். ஸோ அந்தளவுக்கு வாவாக எதுவும் இருக்காது. அம்மா வயசாயிடுச்சு, முட்டி போட்டு நிற்க முடியல. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? வாங்க, கடைசியாக வந்துட்டு இந்த பெட்டி. அப்படி இந்த பெட்டியில் என்னங்க எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க, பெட்டியில் நிறைய பொருள் இருக்கும். இடம் பத்தாதனால இந்த மாதிரி கம்ப்ரஸர் பேக் ஒன்று வாங்கிட்டு இதை வச்சு நல்லா காற்றெல்லாம் இழுக்கலாம். இது வந்து நான் வேறு எங்கேயோ வாங்க, அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். மோஸ்ட்லி நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி துணி அடுக்கி வச்சா கொஞ்சம் ஈஸியாக சப்பையாயிடும். பாருங்கள், இதை வச்சு இந்த இடத்துல வந்துட்டு இது கம்ப்ரஸரை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ காற்று எல்லாமே எடுத்துரும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாகிடும். பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்கிறது, மேஜிக். எவ்வளோ குண்டாக இருக்கிறத ஒல்லி ஆக்கிடுச்சு. இது எல்லாமே நம்ம மேடமில் கேமராமேன் அவங்களோட ட்ரெஸ் தான் இது. ஸோ இங்கே 2 பாப்பாஸ் இருக்காங்க, அவங்களுக்காக பொம்மை வாங்கிட்டு வந்தோம். ஒரு கார், ரிமோட் கார் கிஃப்ட்டு அவங்களுக்கு. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்தேன்ல இந்த மிக்சியோட பாடி, அதோட ஹெட்ஸ் தான் இது எல்லாமே. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். நிறையவே போடுற ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். பத்தலைன்னு இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது இங்கே பயங்கரமாக குளிரும், கீழே தரையில் காலை வைக்க முடியாது. அதனால மெத்துன்னு இருக்கிறதுக்காக செப்பல், குளிர் தெரியக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இந்த குளிரில் சுத்தமாக நடக்கவே முடியாதுங்க. ஸோ எனக்கு, என் தங்கச்சிக்கு, அப்பாவுக்கு 3 பேருக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அமேசான் ஆஃபர், எல்லாமே அமேசான் ஆஃபர். இப்போ ஆஃபர் ஒன்று போச்சு இல்லை, அந்த ஆஃபரில் போட்டு அள்ளிட்டோம். சூப்பர், அள்ளிக்கோ அமேசானில் அள்ளிக்கோ. அது மாதிரி அதே மாதிரி
இதெல்லாம் டேப்லெட்ஸ் நம்மளுக்கு ஊரை விட்டு ஊர் வரும்போது அந்த ஊர் டேப்லெட்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. அதனால நம்ம ஊர்லேருந்தே மெடிக்கல் ஷாப்லேருந்தே வாங்கிட்டு வந்திருக்குது. பேசிக் டேப்லெட்ஸ் தான். டோலோ, கோல்டாக், அமிர்தாஞ்சன், அப்புறம் முக்கியமாக ஃபுட் பாய்சன் ஆகிடும், லூஸ் மோஷன் வரும், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்குது. எங்க போற சிவாஜி? அப்போ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார், இது எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் நீங்கள் அப்படின்ட்டு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கேஸ் தீர்ந்து போச்சுன்னா செய்யலான்ட்டு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இது ஒன்று புரிதல் இல்லை. கேஸ் தீர்ந்து போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் இங்கே அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும், அது அவனுக்கு தெரியாது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டு வான்னு சொன்னார். இதுனாச்சு பரவாயில்ல, ஏதோ வாங்கி வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இன்னொன்று சொன்னார் பாருங்க, அசந்துடுவீங்க. என்னதுடி? அதான் சொன்னார், ரைஸ் குக்கர். கரண்டே ரைஸ் குக்கர். கரண்டே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கேட்டார். நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். அங்கே எந்த நேரத்தில் கரண்ட் போது வருதுன்னே தெரில. அந்த ரைஸ் குக்கரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து என்னோட ஆஸ் யூஷுவல் ஃபுட்வேர். அப்புறம் இந்த அம்மாவுக்கு இப்போ ரொம்ப முக்கியம், இந்த கிளிப்பு அங்கேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. இங்கே இப்படி போட்டு அப்படியே மினிக்கிட்டு போகிறாங்க. வந்ததுலேருந்து இது உள்ளதான் இருக்குது, எதுக்கு எடுத்துன்னு வந்ததுன்னே தெரில. அது க்யூட்டாக இருக்குது, எடுத்துகிட்டு போகணும் எங்கே போனாலும். அப்படி பாவி. அப்புறம் துணி காய வைக்கிறதுக்காக கட்டை கிளிப் வாங்கிட்டு வந்து அங்கேருந்து. இந்த கிளிப்பெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ பேசிக் நீட்ஸ் இல்லையா, அதனால் அதை எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னோட கூந்தலுக்கு ஸ்ட்ரைட்னர், இதுவும் எனக்கு பேசிக் நீட். அப்புறம் வைப்ஸ், நம்ம ட்ராவலிங்கில் கண்டிப்பாக வச்சுக்கணும் வைப்ஸு, அதுவும் ட்ரெயினில் போகும்போது தான் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் சோப், மைசூர் சாண்டல் சோப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று கம்ப்ரஸான ஒரு பேக். இதில் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இப்போ திறந்தா பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுதுன்ட்டு. இது உள்ள நாங்கள் இந்த அம்மாவோட ஜாக்கெட் வச்சுருக்கோம், குளிருக்கு போடுற ஜாக்கெட். இது இல்லைன்னா வாழ முடியாது, இங்கெல்லாம் வெயிலே போக முடியாது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது இன்னொரு ஒரு ஜாக்கெட். திஸ் இஸ் மை ஜாக்கெட். இது இன்னொரு ஒரு ஜாக்கெட், இதுவும் என்னோட ஜாக்கெட். அப்புறம் இது வந்துட்டு என்னோடய டிஷர்ட் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிஷர்ட் இங்கே தான். திருப்பி நான் இந்தியாவில் போய் போட்டு கிளிப்பேன்ட்டு எடுத்துகிட்டு போனேன், அப்படியே போய் வச்சிட்டேன். ஏன்னா இந்தியாவிலலாம் நம்ம இந்த மாதிரிலாம் போட்டுன்னு வச்சுக்கலாம், வேர்த்து கொட்டி நான் ஒல்லி ஆகிடுவேன், ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி ஆகிடும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி தான் போட, எனக்கு இப்போ பத்தாது இது. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அனைத்து பொருளையும் அன்பாக்சிங் பண்ணி காட்டுட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருளை வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் இந்த மூட்டையை பாதுகாப்பு பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். இது எதுக்குன்னே எனக்கு புரியல. இது எதுக்கு மேடம்? இது பூச்சி வரக்கூடாதுண்ணா. பூச்சி வரக்கூடாதா? நீயே வரக்கூடாது, ஃபஸ்ட்டு பூச்சி வரக்கூடாதுன்னு எடுத்து வந்திருக்கியா நீ? அதான் ஸ்மெல்லாக இருக்கும். அதான் ஸ்மெல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே ஸ்மெல் பண்ண அப்படியே டெம்டிங்காக இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும். இன்னொரு பகுதி பிரெயின் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்கும். சாப்பிட ஒன்றும் ஆகாது. நான் போய் சேர்ந்துடுவேன், நீ ஜாலியாக இருப்பேன். அதுதான் உன் பிளானு. செட்டி உஷாராயிட்டான். ஓகே, ஸோ நம்மளோட மொத்த பேக்கையும் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்ட்டு. நான் எதனாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த தடவை போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் அடுத்த தடவை ட்ரை பண்ணுறேன் நான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது? ஆமாம், இப்போ அன்பாக்சிங்காக எல்லாத்தையும் கழிச்சு போட்டல, அந்த பொண்ணு என்ன திரும்ப பண்ண கேமராமேனு, நீ தானே எடுத்து போட்ட, நீயே எடுத்து வை, நான் கிளம்புறதுன்னு சொல்லிட்டு போயிடும். இது எல்லா பொருளையும் நான் தான் உட்காந்து இப்போ மாங்குன்னு எடுத்து வைக்கணும். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஓகேங்க, இந்த பொண்ணு என்ன வேலை வாங்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் மிக்க நன்றி எல்லாருக்குமே. வந்துட்டு இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து எனக்கு காட்டிகிட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து ரகுதாப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்க, என்ன இல்லை. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 3 மந்திர வார்த்தை மட்டும் மண்ணில் ஏறவே மாட்டுதுங்க.
சரிங்களா? இதெல்லாம் பண்ணிடுங்க. உங்கள் அன்பை வந்து காட்டிகிட்டே இருங்க நம்மளுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே, உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய் ஃப்ரம் ரகு தாப்பா. பபாய். பாய்.